ஆஸ்தி அந்தஸ்து கூட வேண்டாம் என்று கிஷோர் முடிவெடுக்கவும், கிஷோர் என்ற இந்த ஆளே வேண்டாம் என்று மேனகா முடிவெடுக்கவும் காரணம் என்ன? இதற்கு பதில் தெரிய வேண்டும் என்றால் கிஷோருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முன்பு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று ஒரு மாலை வேளையில் ஆளரவமற்ற ஒரு இடத்தில் கிஷோரும் மேனகாவும் ஒருவரை ஒருவர் பார்வையாலேயே விழுங்கிக் கொண்டிருந்தனர். கிஷோர் அவளை நினைத்து உயிரை கரைத்து கதறியதிலும் ஒரு நியாயம் இருந்தது. மேனகா நிஜமாகவே பேரழகி, மற்ற பெண்களே பொறாமைப்படும் ரகம். அதனாலேயே பல மாணவர்களின் கடுப்பையும் சேர்த்து வைத்திருந்தான் கிஷோர். மேனகா கண்களையே பார்த்து கொண்டிருந்த கிஷோர் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே அவள் உதடுகளை நெருங்கிச் செல்ல கடைசி நொடியில் மேனகா அவனை தடுத்து பின்னால் தள்ளினாள். உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன் கிஷோர், நீ நம்ம காலேஜ் டாப்பர், உன்னோட கவனம் படிப்புல இருக்கணும், அண்ட் காலேஜ் முடிகிற வரைக்கும் நீ இது எதையுமே யோசிக்க கூடாது என்று செல்லமாக கண்டிக்க கிஷோர் சிரித்தான். ஏன் சிரிக்கிற என்று குழப்பமாக மேனகா கேட்க, இதுதான் என்னோட மேனகா, இதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று காதலுடன் சொல்ல மேனகாவின் முகம் லேசாக சிவந்தது. கையில மட்டுமாச்சும் ஒன்னே ஒண்ணு என்று கிஷோர் கேட்க அவள் முறைக்க, ப்ளீஸ் என்று கெஞ்சினான் கிஷோர். நாளைக்கு நம்ம லவ்வோட செகண்ட் ஆனிவர்சரியில அதுக்காக வச்சோம், ப்ளீஸ் என காரண காரியத்தோடு மேலும் அவன் கெஞ்ச, நோ என்று மறுத்து எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் மேனகா. கிஷோர் விடாமல் அவள் பின்னால் செல்ல அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்து யாரோ கைத்தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்க அங்கே கௌதம் சீன். இதே சீன் ஒரு தியேட்டர்ல மட்டும் ஓடி இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து சரியான கிளாப்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனா இங்க யாரும் இல்லையே, அதான் நாங்க உங்களுக்காக ஆடியன்ஸா மாதிரி கிளாப்ஸ் பண்றோம் என்று கௌதம் திமிராக சொல்ல கிஷோர் கோபத்தோடு சிரித்துக் கொண்டே எழுந்து, கௌதம் வேண்டாம் என்று எச்சரிக்க, வேண்டானா என்கிட்ட அனுப்பிடு என்று மேனகாவை காட்டி நக்கலாக சொன்னான். அதை கேட்டு கொந்தளித்த கிஷோர் அவனை நோக்கி பாய மேனகா அவனை தடுத்தாள். கிஷோர் வேண்டாம் விட்டுரு என்று அவள் சொல்ல, கௌதமோ என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டான்றீங்க, அப்ப நாங்க பார்த்தது ரொமான்டிக் சீன் இல்லையா, பிரேக்கப் சீனா என்று சொல்ல கூட வந்தவர்கள் கைத்தட்டி சிரித்தார்கள். பொறுமையிழந்த கிஷோர் பாய்ந்து கௌதம் சட்டையை பிடிக்க மேனகா அவசரமாக அவன் கையை கஷ்டப்பட்டு எடுத்துவிட்டு கௌதமை பார்த்து, கௌதம் தயவு செஞ்சு போயிடு ப்ளீஸ் என்று சத்தம் போட அவளை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான் கௌதம். கௌதமின் நண்பர்கள், என்ன மச்சான் அவனை சும்மா விட்டுட்டு வந்துட்ட என்று கேட்க, விடுங்கடா, மேனகா அவன் கூட இருக்கிறதுனால தானே அவன் ஹீரோ மாதிரி துள்ளுறான், அவளை முதல்ல நான் தூக்குறேன், அதுவும் இன்னைக்கு என்று சொல்லிவிட்டு கௌதம் அங்கிருந்து சென்றான். மேனகா கிஷோரை சமாதானப்படுத்த, நீ எப்பவும் என் கூடவே இருந்தாதான் நான் மனுஷனா இருப்பேன் மேனகா என்று கிஷோர் உருக ஒரு புன்னகையுடன் அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். கிஷோர் மனதில் 2 வருஷ லவ், ஒரு தடவை கூட மேனகா என்னை எல்லை மீற விட்டதில்லை, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு, என் தேவதை என்று மிதப்புடன் சென்றான் கிஷோர்.